அஞ்சாதி தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் படம். ஒரு கடத்தல் கும்பல் பொண்ணுங்க எல்லாரையும் கடத்தி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அமௌண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள தேடி போற ஒரு போலீஸ் ஹீரோ. இதுதான் இந்த படத்தோட ஒரு சிம்பிள் ஒன்லைன். இது ஒரு கதையா கேட்க சிம்பிளா இருந்தாலும் மிஷ்கின் சார் இந்த கதையை ஸ்கிரீன் பிளேல சூப்பரா மாத்திருப்பாரு. இந்த படத்தோட டியூரேஷன் மொத்தம் 3 மணி நேரம். பட் 3 மணி நேரத்துக்கும் ஒரு வர்த்தான படமா இருக்கும். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்தோட கேரக்டர்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். இந்த படத்துல சத்யாக்கும் கிருபாக்கும் இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் எப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. அப்புறம் கிருபா எப்படி சத்யாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு தப்பான வழிக்கு போறான். கடைசியில சத்யாவை பத்தி தெரிய வந்து அவன் எப்படி ஃபீல் பண்றான். இந்த மாதிரி இந்த எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் சத்யாக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடுவில் நடக்கிற அந்த சீன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். சத்யாவோட அப்பா சத்யாவை எப்படி முதல்ல பார்த்தாரு, அதுக்கப்புறம் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்பவே நல்லா காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல சத்யாவோட கேரக்டர் ஆர்க்குமே ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. அவன் எப்படி படத்தோட ஆரம்பத்தில் ஒரு பொறுக்கியா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனா மாறுறான் அப்படின்றதையும் சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அண்ட் மெயினா இந்த படத்தோட வில்லன் தயா. இந்த ரோலை பிரசன்னா சார் தான் பண்ணியிருப்பாரு. தமிழ் சினிமாவில் எழுதப்பட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லன் கேரக்டர் இது. அண்ட் இந்த படத்துல இந்த தயா கேரக்டர் அடிக்கடி அவனோட வாட்சை பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ்ல அவன் சாகிறதுக்கு முன்னாடி அந்த வாட்சை பார்க்கும்போது அந்த வாட்ச் ஓடாம நின்றோம். அது வந்து ஒரு சூப்பரான டைரக்டர்ஸ் டச்சா எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இந்த படத்தை என்னதான் பயங்கர ராவா த்ரில்லா கொண்டு போனாலும் கிருபாவோட தங்கச்சிக்கும் சத்யாக்கும் வரக்கூடிய அந்த சட்டிலான லவ் சீன்ஸ் கூட ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அண்ட் மிஷ்கின் சாரோட படங்கள்லேயே இந்த படம் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம். இந்த படத்தை இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா உடனே இப்போ இந்த படத்தை பாருங்க. ரொம்பவே சூப்பரான படம். உங்களுக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிமா இந்த படம் மாறும். இந்த படம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம்.